ஹாய் கேஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேவஸ்தானத்துக்கு அடங்கியுள்ள ஸ்ரீ மலைக்குழந்தை ஈஸ்வரர் கோயில் தாங்க நம்ம வந்திருக்கோம். இப்போ எதுக்காக இந்த டைத்துக்கு வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் சொந்த ஊர் தான். எப்பயுமே வந்து மலேஸ்வரம் கோயிலில் வந்து தீபம் ஏற்றுறது உண்டு. அதுக்கு முன்னாடி கிரிவலம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஈக்குவலாக தான் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கிரிவலம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அந்த தீபத்தை நம்ம ஏற்றி அன்னைக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த சொக்கப்பன் கொளுத்துறதுன்னு சொல்கிறது. சொக்கப்பன் கொளுத்துறதுனா வேறு ஒன்றும் இல்லை, நடு உச்சியில் வந்து ஒரு பனைமரத்தை ஊண்டி பாதியாக வெட்டி அது மேலே ஓலைகள்லாம் அடுக்கி சில சில தாவரத்திலிருந்து கொண்டு வந்த குச்சி, ஆவரங்குச்சி மெயினாக இதெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் சின்ன வயசில் ஒரு டயரை சுற்றி அதில் வந்து தீயை பொருத்திட்டா எங்கள் ஊரில் வந்து கொண்டு வந்து அந்த டயர் இழுத்துனதை கரெக்டாக டைமிங் சொல்லுவாங்க, இந்த டைமிங்கில் தான் வைக்கணும்னு. அந்த பூசாரி கொஞ்சம் நேரம் சென்று அதில் என்ன சூடம்லாம் ஏற்றி கீழே தள்ளி விட்டு அதை எரிய வைப்பாங்க. அப்போது நம்மளும் போய் எரிய வைக்கிறது. அதுலேருந்து உருகின ஒரு குச்சியை எடுத்து விவசாயம் பார்த்தோம். காலம் போய் இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு மழை தண்ணி பெருசாக ரொம்ப இல்லை. ஆனால் என்னதான் எங்கள் ஊருக்கு வந்து வானம் பார்த்த பூமி, ரொம்ப மழை வந்தால் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொக்கப்பனுக்கு மதிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு, பெரிய அளவுக்கு ரொம்ப கொண்டாடப்படுறதில்ல. ஸோ இப்போ தீபத்துக்கு ரொம்ப வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதனால் அந்த ஃபஸ்ட்டு டேயில் வந்து என்னால் கலந்துக்க முடியல. ஸோ உங்கள் வீடியோ கூட எந்த நாளில் வந்து சேர போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி கார்த்திகையோட 3ஆவது நாள். ஸோ எரியுமா எரியாதான்றது எனக்கு பெரிய ஒரு டவுட்டில் தான் போயிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா மழை அந்த அளவுக்கு பேஞ்சிருக்குங்க, டேரக்டாக விழுகுது. ஸோ அதை மீறி எரியுதுன்னா அது வந்து எந்த அளவுக்கு வியப்பிக்க ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கே தோணல. ஆனால் போய் பார்ப்போம். ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி நடந்து போயிட்டு தான் இருக்கோம். என் கூட பார்த்தீங்கன்னா 2 சிறுவண்டுகளை கூட்டி வந்துட்டேன். வாங்கடா போகலாம், போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. இவங்களும் பேசுகிறாங்க, ஆச்சா ஊச்சாங்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசில் எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி இவங்க பேசும்போது இப்போ காக்க நல்லாவே இருந்துச்சு. சரி வாங்க, நாங்களும் இதை வந்து நாங்கள் வந்து டூர் மாதிரி அப்போ வருவோம் அப்படின்னாங்க. சரி சரி, நாங்கள் சின்ன வயசில் அப்படி தான் வந்துட்டு நவா பழமெல்லாம் இருக்கும், பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே யானைமலை சறுக்கு மலைமாக இருக்கும், அது சறுக்கிட்டு அப்படியே போகிறது. இப்போ அப்படியே டேட்டு போக 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 ஐயோ நம்மளும் ஏதோ மெச்சூரிட்டி ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஓகேங்க, பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ சிவா இது ஏன்னா முருகனோட வேல் ஆயுதத்தை பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ லாங்கில் வந்து ஃபஸ்ட்டு தீபத்துக்குன்னு ஒரு கட்டணம் மாதிரி ஃபஸ்ட்டு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கீழேருந்து மேலே ஏற்றுறது சாதாரண விஷயம். 1 கிலோ தூக்கிட்டு வரைக்கும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கே பாருங்கள் எத்தனை கிலோ வெயிட்டை வந்து கூட்டி இது பண்ணி வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ வந்தாச்சு. இங்கே பாருங்கள் இத்தனை டின்னு வந்து எண்ணெய் ஊற்றிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப பிரமிக்க அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2வது இதுக்கு மேலே படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உபயத்து பண்ணவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அப்படியே மெதுவாக ஏறுறேன். ஆத்தாடி ஆத்தா, இன்னும் எரியுதுங்க. இவ்வளோ பெரிய மழை பெஞ்சு பாருங்க, இந்த அளவுக்கு எரியுற காட்சியை பார்க்குறக்காவது எனக்கு கொடுத்து வச்சுருக்கு பார்த்தீங்களா. 3ஆவது நாள் வந்து ஒருத்தனுக்கு இப்படி ஒரு சம்பவத்தை கிடைக்கிறது பெரிய குடுப்பனம் தான் சொல்லுவேன். நான் கீழே போய் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லுவேன். கண்டிப்பாக இன்னமும் எரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் சிங்கிளாக வந்திருக்கேன் பாருங்களேன், சுற்றி எந்த ஒரு கூட்டமே இல்லை. காரணம் என்னென்னா எப்படியே அணைஞ்சிருக்கும்பா, அது என்னத்தப்பா இனிமேல் ஏரியா போகுது, அந்த ஃபஸ்ட் நாள் மட்டும்தான்ப்பா அப்படின்ற மாதிரி தோணி இருந்திருக்கும். ஸோ நான் போய் கீழே போய் சொல்ல போகிற விஷயமே இதுதான். மேலே போங்க, கண்டிப்பாக இங்கே ஒரு நிகழ்வு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரேங்க. ஐயடா. ஸோ அப்பா தூரத்துலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக தெரியுது இல்லையா. ஸோ இங்கே சுற்றி உள்ள எல்லா கிராமமும் ரொம்ப மக்கள்லாம் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. உங்களுக்கு கடைசியாக ஒரு டைம் வந்து மறுபடியும் ஏறி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நவா மரம், இதில் தான் வந்து நாங்கள் வந்து ஏறி விளாட்றது. அப்போலாம் நாங்கள் இப்போ வந்த பாதையிலலாம் வர்றதுலாம் இல்லை, இந்த சைடில் ஏறி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வர்றது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பம்பரம் மலை, அந்த மலையில் ஏறி நின்று ஆட்டம் போட்டுக்கிருந்தோம். இப்போ வந்து அந்த பதட்டம்லாம் வந்துருச்சு. இப்போலாம் அந்த அளவுக்குலாம் ஏறுறதுலாம் இல்லை. அப்படியே ஃபுல்லாக மேலே ஏறி காமிக்கிறேன். சுற்றி இயற்கை தான் பாருங்கள், ஃபுல்லாக விவசாய பூமி தான். ஸோ அந்த விவசாய பூமிக்கு நடுவில் ஒரு நெருப்பு. எதுக்காக நெருப்பு வந்து நம்ம ஏற்றி கொண்டாடுறோம்னு ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டாக இந்த கார்த்திகை முடிகிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்கழி 1 வரப்போகுது. ஸோ எங்களுக்கு தெய்வமாக இருந்து மழை கொடுத்த உனக்கு நெருப்பால் உனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதோ இல்லை உனக்கு கடமை செலுத்துகிறதோ
நன்றி கடன் விதமாக பண்ணுற விஷயந்தான் இந்த விஷயம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கார்த்திகை தீபத்தை பற்றி. ஓகேங்க. ஸோ இவ்வளோ நேரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்காண்டி பாதியிலேருந்து உங்களுக்கு வீடியோ காமிச்சேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் எப்படி சின்ன பசங்களோட சேர்ந்து வந்தோம் அப்படின்றத இனி வர வீடியோவில் ரிலாக்ஸாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி ஏறி வரலாம் அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ இதோட நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை அப்படியே பாருங்கள். இங்கே கையை வை, கை கரெக்டாக இருக்கா பாப்போமா? அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கரெக்டாக இருக்கு. போலாமா? இந்த மாதிரி வந்து வேண்டுதல் பண்ணி பண்ணுவாங்க. இன்னும் பண்ணலையா? சரி பண்ணிடுவோம். இந்த இதை எப்படி ஒரு ஆள் வச்சு பத்திரமா வச்சு இதில் தாமரை எதுவும் முளைச்சிருக்கான்? இது எப்படா மினரல் வாட்டரா? வாங்கடா. அந்த இது இருக்குடா, நல்லா இருக்குடா. நான் தள்ளி வா, தள்ளி வா. மினரல் வாட்டர் இல்லையா? மழை தண்ணி ஆமா, அவ்வளவு கிளியரா தான் இருக்கு. ஆனா தண்ணி பிடிக்கிறோமா? இந்த இழுக்கிறது இருக்குல்ல, இது நான் இருக்குடா, சின்ன வயசுல விளாடுவோம். எங்க அந்த ஒரு இலையை பிடுங்க, நான் பிடிக்கிறேன். கையை அதுக்குள்ள விடக்கூடாதா? காலை ப்ராப்பர் வச்சு எக்கு எக்கு நான் பிடிச்சிருக்கேன். ஃபுல்லாக கீழே பிடிக்கும். அவ்வளோண்டா. இந்த இதில் தண்ணி வச்சு விளாடு. நல்ல பியூரா தான் நல்ல பாதரசம் நிறைந்த அதாச்சு. ராமன்ரா, சிவன் ராமனுங்களா? எந்தாடி சிவனும் சிவனும் சிவை பாப்பா அட்ரா ரொம்ப பெருசா வச்சுடா. அதை கொண்டு அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்டா, இருக்குமா? பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூட முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எங்க அம்மா திங்கிறதுக்கு வாழைப்பழம் கொடுத்துச்சு. சும்மா போய்க்கிருந்தே அப்பக்கு வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. நாங்க குடிச்சோம். பரங்கதான் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் ஆக்கி
இங்கேருந்து எட்டி பிடிக்கும். இதோ வந்துச்சு. ஆமா நல்லா இருக்குங்களா? சாப்பிட்டதே இல்லை. அந்த உள்ள இருக்கிற பூ மட்டும் சாப்பிட்ருக்கேன். பூ வேணா சாப்பிட்ருக்கேன். எல்லா ட்ரிப் வந்தோம் ஒரு நாள். டெய்லி வரோம். டெய்லி வருவியா? வந்து என்ன பண்ணுவியா? அந்த மேலே போவோம், சாப்பிடுவியா? ஓகே, வேற? அப்புறம் மேலே போய் சுற்றி பார்ப்போம், இல்லைமாட்டி எழுதி வைப்போம், அப்புறம் வீட்டுக்கு திரும்பிடும். இந்தா இதில் இந்த பச்சையா இருக்கு பார்த்தியா? இதை எடுத்துடணும், இதை சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வருவாங்க. எப்படி இருக்காப்ல? நான் முடிச்சுவாங்க. மெதுவா மெதுவா போ. படம் போஸ் கொடுக்குது தேன்கிட்ட. யார் பக்கத்துல காமி? அங்க இது தெரியுமில, அங்க ஒரு எல்லா ஊருக்கும் கோயில் போர்டு போட்டுருவாங்க. அந்த கோயில் கிட்ட மட்டும் ஒரு கல்லு பிள்ளை தெரியும். அப்படியா? ஆமா, குட்டியா இருக்கு. குட்டி நாக வச்சு அதான் முடி. யானை மலை தெரியுமில,